குரு வாழ்க, குருவே சரணம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி. இந்த பதிவு என்னன்னா, சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனின் ஏட்டில் நமது முதல் பக்கத்தில் புண்ணிய கணக்கை சித்திரகுப்தரால் எழுத வைப்போம். அது எப்படி அப்படிங்கிற பதிவு தான் இந்த பதிவு. இப்போ சித்ரா பௌர்ணமி என்பது புராணங்களில் சித்திரகுப்தன் பிறந்த நாள் ஆகும். நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்று விடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நாம் நரகத்திற்கு செல்ல போகின்றோமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல போகின்றோமா என்பதை நிர்ணயிப்பதுதான் இந்த சித்திரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில் தான் உள்ளது. இந்த சித்ரா பௌர்ணமி புராண கதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர். இந்த தினத்தில் குறிப்பாக சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய தினம்தான் சித்திரகுப்தனின் பிறந்தநாள் என்றும் சில சாஸ்திர குறிப்புகள் கூறுகிறது. அது என்னன்னா, ஓர் அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார்களாம். சிவனும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தாராம். சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி என்று பிறந்ததால் அவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்பட்டார். அவரே யமதர்மராஜரிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர் என்கிறது புராணம். இந்த சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு என்னன்னா, இந்திரன் பாப விமோசனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் மதுரை சொக்கநாதரை தரிசித்து பாப விமோசனம் பெற்ற புண்ணிய நாள் சித்ரா பௌர்ணமி அன்று தான் எனவும் அவர் அன்றைய தினத்தில் அவர் பாப விமோசனம் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்து சீதாராமர் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள் எனவும் சொல்லப்படுகிறது. மதுரை வைகை கரையில் கள்ளழகர் எழுந்தருளிய நாள் சித்ரா பௌர்ணமி எனவும் புராணங்கள் கூறுகின்றன. அதே போல செவ்வாய் தோஷத்தையும் நீக்கக்கூடியது இந்த சித்ரா பௌர்ணமி. அது எப்படின்னா, நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தர். எனவே கேதுவின் தோஷங்கள், தடைகள், குழப்பங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள், சத்ரு துன்பங்கள் நீங்கி சுலபமாக நாம் வெற்றி பெறலாம். நவக்கிரக தோஷங்கள், பாவ விமோசனங்கள் நீங்குகிறது. புத்திர பாக்கியம் ஏற்படுகிறது. திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது, தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செவ்வாய் தோஷமும் நீங்குகிறது. சந்திரனின் காரகத்துவமான தனம், உடல், மனம் மேன்மையடைகிறது. அன்றைய தினம் அன்னை தினமாகவும் தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள். மாங்கல்ய பலமும் பெறும் நாள். இந்த நாளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நாம் நடைமுறையில் சாத்தியமாக்குவோம். தோஷம் போக்கும் சித்திரகுப்தனையும் நாம வணங்குவோம். நவகிரகங்களில் ஒன்றான கேதுவுக்குரிய பிரத்யேக தேவதையாக சித்திரகுப்தனை கூறுவார்கள். ஞானக்காரகனான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணயித்து கொடுப்பவர். ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும். அதனால்தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்கிறது. இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் இருந்து விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திரகுப்தனை வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோயில் யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி உண்டு. காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு கோவில் உள்ளது. இங்கு இவரை தரிசனம் செய்வதால் வாழ்வில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அன்னதானமும் செய்ய வேண்டும். இந்த அன்னதானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் காற்றோடு கரையும், கற்பூரம் போல காணாமல் போகும். ஆகையால் இந்த சித்ரா பௌர்ணமியை கொண்டாடி நாம் நமது கர்மாவிலிருந்து நீக்கப்படுவோம் என்பதை உறுதியோடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வளங்கள் யாவும் பெருகட்டும். நன்றி.